ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜயா கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாக இருக்கிற குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ரைஸ் பக்கோடி தான் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அரிசி எடுத்து நனைய போட்டு வச்சுருக்கேன். இது ரேஷன் அரிசி தான், நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கிடுங்க. இது ஒரு 3 மணிக்கூர் நான் நனைய போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மிக்சியில் அடிக்கிறதுனால 3 மணிக்கூர் நனைய போட்டால் நல்லா சாஃப்டாக அடிப்படும். நீங்கள் ரொம்ப அர்ஜென்ட்னாலும் 1 மணிக்கூர் கூட நனைய போட்டுக்கிடுங்க. இப்போ இதை தண்ணியை வடித்து எடுத்துடலாம். தண்ணியை வடித்தாச்சு. இந்த அரிசி இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ எல்லா அரிசியும் இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. இதுக்கு ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, ஒரு 3 ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை நல்லா தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைக்கணும். இப்போ இதை நல்லா மை கணங்க நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். பாருங்கள், அரிசி இந்த அளவுக்கு மை கணங்க அரைச்சாச்சு. கொஞ்சமும் குறகுறப்பாக இருக்கக்கூடாது, நல்லா தோசை மாவுக்கு அரைச்ச மாதிரி அரைக்கணும். அதே மாதிரி தண்ணியை ரொம்ப ஊற்றிடக்கூடாது. இப்போ இதை ஒரு பவுலில் ஊற்றிடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் ஊற்றிக்கிடுங்க, அப்போ தான் நமக்கு விரசதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 கப்பு அரிசி எடுத்ததுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுங்க. நம்ம எடுத்து வச்சுருந்த 3 உருளைக்கிழங்கையும் இதில் கட் பண்ணி போட்டுடலாம். இதை கையை வச்சு பெனஞ்சும் போடலாம், ஆனால் இந்த மாதிரி மிக்சியில் அடிக்கச்சில நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு கூட 1 ஸ்பூன் நல்ல மிளகு போட்டுக்கலாம். உரப்புக்கு வந்து நான் வேறு எதுவுமே போடலை, நல்ல மிளகு மட்டும்தான். அதனால் 1 ஸ்பூன் போட்டுக்கிடுங்க. இது நல்லா அரைப்படாட்டா கூட ஒன்றும் இல்லை, அதனால் இந்த உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கிடுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதையும் நல்லா மிக்சியில் மைக்கணங்க அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு வந்தால் உருளைக்கிழங்கையும் இதில் போட்டுடலாம். நம்ம கையில் பிணையச்சில் இந்த மாதிரி மைக்கணங்க பிணைய முடியாது. இப்போ அந்த அரிசி மாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அரிசி மாவும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் பக்கோடி நல்லா பொவ்விட்டு வரும். இந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கிக்கிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். அடுத்தது பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சம் மல்லித்தழை போட்டுடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒருக்கா ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சோல வீட்டில் அரிசி மாவு இருந்தால் கொஞ்சோல போட்டுக்கிடுங்க. இப்போ நம்ம கையில் எப்படி எடுத்து போடணும் அந்த அளவுக்கு இருக்கணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் உங்களுக்கு சோடாப்பு வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி போடலை. போடாமலே நல்லா புவ்விட்டு பஞ்சு போல் வரும். மாவு ரெடியாகியாச்சு. நம்ம இனி இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு பொரிக்கிறது அளவுக்கு எண்ணெய் எடுத்து ஊற்றி வச்சுக்கிடுங்க. சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து போட்டுடலாம். இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுங்க, ஏன்னா அது ரொம்ப பெருசாக தான் வரும். கொஞ்சம் போட்டாலும் சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கிடுங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. இதே மாதிரி எல்லாம் போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம். போட்ட உடனே எவ்வளோத்துக்கு ஊதி வரும்னு பாருங்கள். நம்ம சோடாப்பு போடாமலே ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இது ஸ்பீடாக வெந்துடும், அதனால் உடனே நீங்கள் மாற்றி போட்டுருங்க. அடுப்பை வந்து மீடியமாகவே வச்சுக்கிடுங்க. கொஞ்சம் கலர் மாதிரி நல்லா செவந்து வரணும், அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதில் நம்ம மிளகா எதுவும் கட் பண்ணி போடலை. நல்ல மிளகு போட்டிருக்கிறது நல்ல வாசனையாக இருக்கும். ஒரு ஜீரகம் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப எண்ணெயும் குடிக்காது. நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கனால குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு செவக்கு கலர் மாதிரி வந்தால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு. நல்ல எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கிடுங்க. இப்போ அடுத்தாலையும் இதே மாதிரி போட்டுடலாம். அங்கே நம்ம 2வது போட்டதும் வந்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், எல்லா பக்கோடியும் போட்டு எடுத்தாச்சு. எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு பாருங்கள். மேலே நம்ம போட்டிருக்க 1 கப் அரிசியிலேயே இவ்வளோ பக்கோடி வந்திருக்கு. உங்களுக்கு கம்மியாக வேணுன்னா நீங்கள் 1/2 கப்பு கூட போட்டுக்கலாம். நான் பாருங்கள் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மேலே வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸை வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை ஸ்கூல் விட்டு வர டைம்லேயே நீங்கள் செய்திடலாம். ஒரு 1 ஹவர் அரிசியை நனைய போட்டால் போதும், உங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிரும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விஜயா கிராமத்து சமையலை
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.